اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே மனிதன் ஏன் படைக்கப்பட்டான் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த கேள்விக்கான விடையை மனிதர்கள் சரியாக விளங்கிக் கொண்டார்கள் என்று சொன்னால் இந்த ஒட்டுமொத்த உலகமுமே ஒரு அமைதி பூங்காவாக மிகச்சிறந்த பூஞ்சோலையாக மாறிவிடும். அவ்வளவு முக்கியமான கேள்வி இது. மனிதன் ஏன் படைக்கப்பட்டான்? மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய அறிவையும் ஆற்றலையும் வழங்கி இருக்கிறான். இந்த ஆற்றலை கொண்டு மனிதன் ஏராளமான சாதனைகளை இந்த உலகத்திலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். அவன் நிகழ்த்திய சாதனைகளை பார்த்து அவனே பிரமிக்கிறான். இதை நம்ம தான் கண்டுபிடிச்சோமா, இப்படிப்பட்ட அற்புதத்தை நாம தான் கண்டுபிடிச்சோமா என்று பிரமிக்கிற அளவுக்கு மனிதன் எங்கேயோ போய் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதிலையும் குறிப்பாக இந்த மின்சக்தி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 50 ஆண்டுகளிலே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு முன்னேற்றத்தை மனிதன் இப்ப அடைஞ்சிருக்கிறான். இந்த 50 வருஷத்துல இவன் கண்டுபிடிச்சிக்கிற கண்டுபிடிப்பு அதுக்கு முந்தின ஒரு 10,000, 20,000, 1 லட்சம் வருஷத்துல கூட கண்டுபிடிக்கல. அந்த அளவுக்கு மனிதன் ரொம்ப பெரிய, இவனுக்கு நிகரான ஒரு படைப்பு இல்லை என்பதை பல விதங்களிலே நிரூபித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கெல்லாம் நாம இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் கோட்டைப்பட்டினத்திலிருந்து இங்கே வர வேண்டும் என்று சொன்னால், அல்லது அம்மாபட்டினத்திலிருந்து இங்கே வர வேண்டும் என்று சொன்னால், திருச்சியிலிருந்து இங்கே வர வேண்டும் என்று சொன்னால் நடந்துதான் வரணும். தலையில மூட்டை சுமந்து கொண்டு, கட்டிச்சோரை கட்டிக்கொண்டு, பல தடைகளை கடந்து, கரடு முரடான பாதைகள்ல சேர்வதற்கு ஒரு நாள் பிடிக்கும். இன்னைக்கு என்ன நிலைமை? அரை மணி நேரத்தில் இறங்கிடுறோம். அப்ப மனுஷன் எங்க போயிட்டான் பாத்தீங்களா? இங்க இருக்கிற நாம காலை சாப்பாடு இங்க சாப்பிட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு அமெரிக்காவுக்கு போயிடுறோம். அப்படி இருக்கிறான் மனுஷன். மனுஷனுடைய கண்டுபிடிப்பு இருக்க சுப்ஹானல்லாஹ் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. அன்னைக்கு எல்லாம் நமக்கு ஒரு மூட்டை நெல்ல அரிசி ஆக்கணும்னு வைங்க, எப்படி ஆக்குவோம்? இந்த பக்கம் மாமியா ஒரு உலகையை வச்சுக்கிட்டு, உருளை வச்சுக்கிட்டு, மருமக ஒண்ணு நெல்லை போட்டு குத்துவாங்க. கை குத்தல் அரிசி. ஒரு மூட்டைக்கு 3 நாள் உழைக்கணும். ஒரு மூட்டை நெல்ல அரிசி ஆக்குறதுக்கு 3 நாள் பாடுபட்டா தான் அரிசி கிடைக்கும். வீட்டில் உள்ள எல்லாரும் உழைக்கணும். இன்னைக்கு என்ன, 1000 மூட்டையை கொண்டு கொட்டினாலும் அரை மணி நேரத்தில் அம்புட்டும். அரிசி தனியா, தும்மி தனியா, தவிர தனியா, அப்புறமேல சாக்குல பண்டல் போட்டு அதுவா தச்சு அதுவா கட்டி கொண்டாந்து இறக்கிறது. அப்ப எங்க போயிட்டான் மனுஷன் பாத்தீங்களா? எல்லாமே நம்ப முடியாத அளவுக்கு முன்னேற்றத்தில் போய்கிட்டு இருக்கான். இப்ப நான் பேசுறது இங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் செலவழிச்சோம்னு சொன்னா உலகத்தில் உள்ள எல்லாரும் இதை இப்ப கேட்கலாம். அதுக்குள்ள கருவிகளை கொண்டாந்து இங்க பொறுத்துனா நான் பேசுறத நீங்க இப்ப நேருக்கு நேரம் பார்த்து கேட்கிற மாதிரி, உங்களை நான் பார்க்கிற மாதிரி உலகத்தில் உள்ள அனைவரும் பார்க்கலாம். இதை இப்பவே பார்க்கலாம். அந்த அளவுக்குரிய கருவிகள் இருக்கு. நம்மகிட்ட வசதியில் அதனால இங்க வைக்கல. அதை வச்சிருந்தோம்னு சொன்னா இதை கூட உலகம் பூரா இப்ப ரிலே பண்ண முடியும். லைவ்ல காட்ட முடியும். நேரடி ஒளிபரப்பாக கொண்டு போக முடியும். பெரிய ஆச்சரியமா இல்லையா? இங்க எது மேல பறக்கிறோம், அங்க ஒரு தனி உலகம் அமைச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்ப ஆகாயத்துல தனியா ஒரு உலகத்தை அமைச்சுக்கிட்டு இருக்கிறான். இங்க இருந்து போய் தங்கி அதுக்கு சுற்றுலாக்கு மாதிரி அழைச்சிட்டு போறான். கொடைக்கானல், ஊட்டிக்கு போற மாதிரி அநேகமா அந்த முயற்சியில கடைசி கட்டத்தில் நெருங்கிட்டான். பல நாடுகளும் சேர்ந்து என்ன செய்யறான், செயற்கையான ஒரு கோளை உண்டாக்கி அங்க ஆட்களை கூட்டிக்கிட்டு போறதுக்கு உள்ள வேலைகள் எல்லாம் செய்யறான். இப்படி என்னென்னமோ கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச எடுத்துக்கிறங்க. துவைக்கிறதுக்கு மிஷினா போச்சு. அந்த காலத்தில் துணி துவைக்கிறதா முடியுமா? இன்னைக்கு மூட்டை மூட்டையா இருந்தா கூட கவலை இல்லை. நம்ம பாட்டு போட்டா அதுவா என்ன செஞ்சிருது, துவைக்கவும் செய்யுது, காய போடவும் செய்யுது. கொஞ்சம் செலவழிச்சு அயன் பண்ணி கூட தந்துடும், மடிச்சு வச்சிடும். அப்படி போய்கிட்டு இருக்கிறது. அப்ப எல்லாத்துக்குமே மிஷினா போச்சு.
எல்லாமே இன்ஸ்டன்ட் உலகம்ங்கறான்ல. இட்லி வேணுமா, பவுடரை கரைச்சு ஊத்துனா இட்லி. அப்படி புளிச்சோறு வேணுமா, சோத்துல பவுடர் கலக்கினா புளிச்சோறு. இப்படி எல்லாமே என்ன சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அப்படி ஒரு நிலையில மனுஷன் இருக்கான்ல. இவ்வளவு அறிவு உள்ள ஒரு மனுஷன், எதையோ கண்டுபிடிக்கிற மனுஷன், எங்கேயோ உள்ளதை இங்க கொண்டாந்து கண்ணு முன்னாடி நிறுத்தக்கூடிய மனுஷன் எதை கண்டுபிடிக்கல? நம்ம எதுக்கு இந்த உலகத்துல படைக்கப்பட்டோம்? இதெல்லாம் கண்டுபிடிக்க தான் படைக்கப்பட்டோமா? நம்மள ஒரு சூப்பர் பவர் ஒருத்தன் படைச்சிருக்கிறானே, அவன் எதுக்கு நம்மளை படைச்சான்? இத விளங்கலங்க. அவன் என்னென்னத்தையும் கண்டுபிடிக்கிறான். நம்ம வந்ததை கண்டுபிடிக்கத்தான் வந்தமா நினைத்து கொண்டு என்ன செய்யறான்? அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறானே தவிர நம்மளை எதுக்காக வேண்டி இறைவன் படைச்சிருக்கிறான்? நம்ம படைக்கப்பட்ட நோக்கம் இது மாதிரி கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு தானா? இந்த உலகத்துல சுகமா அனுபவிக்கிறதுக்கு தானா? அதுக்கு தான் நம்ம படைக்கப்பட்டு இருக்கிறோமா? அதை விட வேற ஏதாவது லட்சியம் இருக்குமா அப்படின்னு சிந்திக்கணுமா இல்லையா? இதை சிந்திக்க தவறிவிட்டான். அதனுடைய விளைவு என்ன? இவன் கண்டுபிடிப்பு போய் கொண்டிருக்கிற வரைக்கும் நல்ல விஷயங்கள்ல ரொம்ப பள்ளத்துல விழுந்துகிட்டே இருக்கான். அதை நீங்க பாக்குறீங்க. அறிவுலதான் மேல போறானே தவிர நடத்தையில எடுத்து பாருங்க. கண்டுபிடிப்புகளை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பம் பாட்டை அனுபவிச்சதோட நல்லா அனுபவிக்கிறீங்க. நன்னடத்தை, ஒழுக்கம், நேர்மை, பண்பாடு இதை எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பம் பாட்டை எவ்வளவு தேவலை. அவன் பொய் சொல்ல மாட்டான். யாரு? உங்க தாத்தா காலத்துல எல்லாம் பொய் சொல்றவங்க ரொம்ப கம்மி. இப்ப என்ன செய்யறான்? 1 லட்சம் ரூபாய் கடனை வாங்கிட்டு நீ யாருன்னு கேட்கறான். நான் உன்னை பார்த்ததே இல்லையேங்கிறான். இந்த மாதிரியான பிராடு செய்யக்கூடிய ஆளுங்க அன்னைக்கு பார்த்தோமா? ரொம்ப அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. அந்த காலத்துல இருந்தாங்க. அந்த காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அறிவு குறைஞ்ச காலம் நம்ம சொல்றோம். அவனுக்கு அறிவு பத்தாது, நமக்கு தான் அறிவு கூட, அவனுக்கு விவரம் போதாது, எங்களுக்கு தான் விவரம் கூட, அவன் குடிசையில வாழ்ந்தான், நாங்க அரண்மனையில வாழ்றோம், அவன் நடந்து போனா, நாங்க விமானத்துல போறோம், அப்படி எல்லாம் சொல்றீங்களே, அதெல்லாம் உண்மைதான். ஆனா அவன் ஒழுக்கமா இருந்தானே, அவன் விசாரம் பண்ண மாட்டானே, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணா நடக்கும், மோசடி பண்ண மாட்டானே, கலப்படம் பண்ண மாட்டானே, இதற்கு அதுல போடுறது, அதுக்கு இதுல போடுறது இருக்க அதை செய்ய மாட்டானே, வாங்கின கடனை மறுக்க மாட்டானே. அப்ப நீங்க நமக்கு முன்னாடி உள்ள காலத்தை போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, எந்த காலத்துல இந்த அறிவு கண்டுபிடிப்பு கம்மின்னு நம்ம சொல்றோமோ அந்த காலத்து மக்கள்கிட்ட சொல்ல மீறக்கூடாது, வாக்கு நிறைவேற்றணும், சுத்தமா இருக்கணும், நம்மனால யாருக்கும் நெருங்கல் வரக்கூடாது. அதெல்லாம் இருந்துச்சா இல்லையா? அந்த காலத்திலையும் இருந்தது, கெட்ட செயல்கள்லாம் இருந்தது, இவ்வளவுக்கு இருக்கல. அந்த காலத்துல போதை, எல்லாரும் போதை பொருள் குடிப்பான். என்ன குடிப்பான்? அதிகபட்சமா பனை மரத்துல தென்னை மரத்துல கல் இறக்கிட்டு வந்து அதை குடிப்பான். அது ஏதோ ஒரு சின்ன அளவுக்கு போதையை தரும். முன்னேறிட்டாகல. இவன் என்ன பண்றான்? இவனும் போதை பொருளை பயன்படுத்துறான். எப்படி? அது பத்தல. எது பத்தல? தென்னை மரத்திலிருந்து இறக்கக்கூடிய கல்லு, பனை மரத்திலிருந்து இறக்கக்கூடிய கல்லு போதை ஏத்தருக்கு இவருக்கு பத்தல. என்ன செய்யறான்? சாராயத்துக்கு மாறுறான். சாராயமும் பத்தல. சாராயத்தில் என்ன பண்றான்? நச்சுப்பள்ளி நமச்சாரத்தை எல்லாம் போட்டு அதெல்லாம் ஊற வச்சு காய்ச்சி அதை குடிக்கிறான். அதுவும் பத்தல. நான் சிரிக்கிறது சொல்லல, நிஜமாவே இதெல்லாம் போடுறாங்க. சாராயம் குடிச்சு சாவுண்டு வருத, அதெல்லாம் நச்சுப்பள்ளி சமாச்சாரம் தான். அதையெல்லாம் போட்டு நல்ல கிக்கு ஏறும் அப்படின்னு சொல்லி அந்த போதை அட்வான்ஸா போறாங்களாம். அறிவாளியில உள்ளலாம் அந்த காலத்துல கூமுட்ட விவரமான ஆளு, விவரமான ஆளுங்கிற என்ன பண்றான்? இப்படி சாராயம் போதை பொருள் குடிக்கிறதுல கூட டெவலப் ஆகிட்டே இருக்கிறான். எப்படி டெவலப் ஆகுறான்? அதுவும் பத்த மாட்டாங்க கொஞ்ச நாளைக்கு. இந்த போதையை அப்படித்தான். முதல்ல ஒரு பெக்கு அடிப்பான், அது ஒரு மாசம் ஓடும், அப்புறம் 1 அடிச்சா தான் சரியா வரும், அது கொஞ்ச நாளைக்கு ஓடும், அப்புறமே போதை தராது. அப்புறம் என்ன செய்யணும்? 2 பெக்கு அடிக்கணும், அப்புறம் அதுவும் பத்தாது கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் 3, அப்புறம் வயிற்றுல இடம் இருக்காத, பொருளை மாத்து, இது சரி வராது. இதை விட்டு அட்வான்ஸ் ஏதாவது இருக்குதா? அதை சிந்திக்கிறான். அது பத்தல என்ன செய்யறான்? ஹெராயின் பவுடருங்கிறான். அப்படி நாக்கில வச்சாலே போத, பெத்தடின் ஊசிங்கிறான், இன்ஜெக்ஷன் போட்டு போதை ஏத்துறான். போதைய ஊசி மருந்துல கொண்டாந்து ஏத்திக்கிட்டு அவனா ஏத்திக்கிட்டு அப்படியே மெய் மறந்து ஆடுறான். பத்த மாட்டேங்குது.